என்னது? அரை நிர்வாணமாக பாடிய நடிகர் சந்திரபாபுவா? கண்ணீர் வடித்த எம்எஸ்வியா? அப்படி என்ன பாட்டு அது? வாங்க பதிவிற்குள் போகலாம். கிளாசிக் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக திகழ்ந்தவர்தான் நடிகர் சந்திரபாபு. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள சந்திரபாபு, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கதையில் அவரே தயாரித்த கவலை இல்லாத மனிதன் படத்தில் கதாநாயகனாக நடித்தும் இருந்தார். 1960ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தை கே. சங்கர் இயக்கியிருந்தார். நடிகர் சந்திரபாபு, எம்.ஆர். ராதா, பாலையா, டி.ஆர். மகாலிங்கம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தில் ராஜசுலோச்சனா நாயகியாக நடித்திருந்தார். இந்த படத்திற்கு விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து இசையமைத்திருந்தனர். படத்தின் அத்தனை பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த படத்தில் வரும் பாடலான கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன், உலகத்தை அறிந்த துணிந்தவனவனே கவலையில்லாத மனிதன். மற்றொரு பாடலான பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே, ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்கின்ற இந்த இரண்டு பாடல்களையும் நடிகர் சந்திரபாபு பாடியிருந்தார். இந்த இரண்டு பாடல்களில் பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஆனால் இந்த பாடல் பதிவின் போது சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்துள்ளது. பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடல் பதிவு செய்யும் போது பல்லவியை சரியாக பாடிவிட்ட நடிகர் சந்திரபாபு சரணத்திற்கு செல்லும் போது தவறு செய்து விடுகிறார். அதனால் கடுப்பான சந்திரபாபு தனது கோட்டை கழற்றி தூக்கி எறிந்து விடுகிறார். அதன் பிறகு மீண்டும் பாடத் தொடங்கும் போது இந்த முறை முதலிலேயே பல்லவி பாடும் போதே தவறு நடந்து விடுகிறது. இதனால் மீண்டும் கடுப்பான சந்திரபாபு இந்த முறை சட்டையையும் கழட்டி விட்டு விச்சு, அதாவது எம்.எஸ். விஸ்வநாதனிடம் அடுத்த டேக் போகலாம் என்று சொல்லிவிட்டு பாடத் தொடங்குகிறார். மீண்டும் தவறு நடக்கிறது. இந்த முறை கோபத்தில் பேண்ட், ஷூ என அனைத்தையும் கழற்றிவிட்டு அரை நிஜாருடன் நிற்கிறார் சந்திரபாபு. இந்த பாடல் நமக்கு வரவே மாட்டேங்குது என்ற கடுப்பில் விச்சு அடுத்த டேக் போகலாம் என்று சொல்லி மீண்டும் பாடத் தொடங்கிய சந்திரபாபு பாடல் பாடி முடித்து கடைசி வரி பாடும்போது இருமல் வந்து விடுகிறது. இதனால் மேலும் கோபமான சந்திரபாபு அப்படியே அரை நிஜாருடன் காரில் ஏறி புறப்பட்டு சென்றுள்ளார். பாடலை பாதியில் விட்டுவிட்டு போகிறாரே என்று நினைத்த எம்.எஸ். விஸ்வநாதன் தனது காரில் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். கடுப்பாக கோபத்தில் சென்ற சந்திரபாபு ஒரு மாதா கோயிலில் தனது நிலையை நினைத்து புலம்பியபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவரின் பின்னால் நின்று தோலை தட்டிய எம்.எஸ். விஸ்வநாதன், பாபு, கடவுளுக்கு யாரை அதிகமாக பிடிக்கிறதோ அவர்களை அதிகமாக சோதிப்பார். ஆனால் அவர் நமக்கு கொடுக்கும் போது இந்த சோகமெல்லாம் காணாமல் போய்விடும். அதனால் கடவுளுக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் பாபு என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து, உன்னால் முடியும் பாபு, நீ வித்தியாசமான ஆளு என்று சொல்ல அதை கேட்ட சந்திரபாபு, அப்படியா சொல்ற விச்சு, நீயே சொல்ற, அப்புறம் என்ன, நான் கண்டிப்பாக பாடுகிறேன் என்று அவருடன் கிளம்பி வந்து அந்த பாடலை ஒரே டேக்கில் பாடி முடிக்கிறார் சந்திரபாபு. சந்திரபாபு பாடி முடித்தவுடன் ஸ்டூடியோவில் மயான அமைதி இருக்கிறது. சந்திரபாபு தான் கயற்றி போட்ட உடைகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிறார். அப்பொழுது அங்கிருந்த இசை கலைஞர்கள் அனைவரும் கண்ணீரில் மூழ்கியிருக்கின்றனர். அதேபோல் இசையமைத்த எம்.எஸ். விஸ்வநாதனே பாடலை கேட்டு தேம்பி தேம்பி அழுதுள்ளார்.
அதன் பிறகு சந்திரபாபு தனது உடைகளை போட்டுக்கொள்ள இசைக்கலைஞர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் மற்றும் பாடகரும் நடிகருமான சந்திரபாபு இவர்களுக்கிடையே நடந்த இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.